டாக்டர் இது இண்டிகேட்டர் சொன்னா நல்லா லேட் ஆயிட்டப்பா. நல்லா லேட் ஆயிட்டு. டாக்டர் விதமாத்தியா வரிசாரி ஆயுர்வேத வைத்தியர். என்ன செய்தி? என்ன தலையை பிடிச்சிக்க தலைவலியா? எதுக்கிட்ட நல்ல ஒரு ஒயில் ஒண்டிக்குது. இயற்கை மூலிகை அதை இதுகளால் செஞ்ச நல்ல ஒயில் ஒன்று. தலைக்கு ஒரு டொட் போட்டோடனே ஒரு தலைவலி பறந்துடும். தரவா? இல்லை தலைக்கு ஹேர்ஜெல் போட்டி ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு டேப்லெட் ஒன்று எடுத்தால் சரியாகும். இந்த டேப்லெட்டுகளே பார்க்க இந்த ஒயில்களை பாவிங்கோ நல்ல டக்குன்னு சொல்லி குடம் கிடைக்காது எனக்கு. இன்றைக்கி ஹாஸ்பிட்டலில் சரியான பேஷண்ட் நிறைஞ்சி இந்த வைரஸ் காய்ச்சல் ஒன்று பறகுதே. நீ டக்குன்னு போகணும் நான் ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு. நிறைய பேஷண்ட் மாதிரி ஹாஸ்பிட்டலில் நான் அவக்காட்டி பார்த்து கொண்டிருக்கிற வைரஸ் காய்ச்சலும். டாக்டர்ஸ் மார் எல்லாம் எங்களை கொஞ்சம் கண்டாக்ட் பண்ணி சம்மந்தப்படுத்தி கொள்ளுகளே. எங்களுக்கு தெரியும் இதுக்கு ஒரு கஷாயத்தில் இந்த வைரஸ் நோய் எல்லாம் இல்லாமல் ஆகிறதுக்கு. எங்களோட அப்பா எங்களோட வாப்பா எல்லாம் கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்ச மருந்து இயற்கை மூலிகளால் கண்டுபிடிச்சி கஷாயம் இது புட்டுத்தொடனே வைரஸ் நோய் எல்லாம் பறந்துடு. எங்களை நீங்கள் கண்டாக்ட் பண்ணி கொள்ளுங்களே டாக்டர். இப்படி கண்ணன் இந்த மாதிரி நோயாளிகளுக்கு எங்களுக்கு மருந்து கொடுக்கலவே. அதை லேப் டெஸ்ட் பண்ணணும். அப்போ சுகாதார அமைச்சால் அப்ரூவ் எடுக்கணும். அதுக்கப்புறம் அதை நோயாளி ஃபஸ்ட்டு கொடுத்து பார்த்து அந்த குணமடைதான்னு எத்தனையோ ஜாய் வேலைக்கு அப்படி நீங்கள் கொடுக்க மாதிரி கண்ணால் பார்த்து அப்படி கொடுக்கலாம். டெஸ்ட் பண்ணி அப்ரூவ் எடுக்க காட்டி தான் நோயாளி செத்து போய் தீக்கும். எங்களுக்கு என்ன பார்த்த உடனே எந்த நோயின்னு சொல்லி எங்களுக்கு செல்லும். மனுஷனோட கண்ணை பார்த்தா காதை பார்த்தா எந்த நோயின்னு சொல்லி நாங்கள் கண்டுபிடிச்சி கொள்ளுங்க. அப்படி என்ன ஏல எங்களுக்கு என்ன ஏல அப்படி டெஸ்டிங் எல்லாம் டெஸ்டிங். இப்போ நீங்கள் செல்லு இப்போ அவரிடத்துல ஒருத்தர் அது நடந்து வாரார் நொண்டி வாரார். அவருக்கு நீங்கள் செல்லுங்க பார்க்கும் எந்த நோயின்னு சொல்லி செல்லுங்க பார்க்கும். அவர் நடக்க மாறிக்கன்னா காலை நொண்டி நடக்க ஹேம்ரோபாட்டிஸ் டிசைசஸ் சொல்லி நோயால் பாதிக்கப்பட்ட ஒருத்தர். பைத்தியமா டாக்டர் பைத்தியமா? அவர்கிட்ட காலிலேருந்து மூளைக்கு போகிற நரம்பில் இடையில கொழுப்பை கெட்டிப்பட்டு அதுக்கு இந்த அதுதான் நோய். அவர்கிட்ட பாருங்க கை போடுற மாதிரி அவரோட சைடு கை போடுற மாதிரி ஹேம்ரோபாட்டிஸ் டிசைசஸ் தான் நான் செஞ்ச நோய் தானே அவருக்கு. நித்தியமாக நரம்பு கெட்டிப்பட்டு நரம்பில் கொழுப்பு கெட்டிப்பட்டு அது ரத்தம் ஓடுகளில் மூளைக்கு போகிற ரத்தம் போகுதில்லை அதில் ப்ளொக் ஆகித்தான் அப்படி ஆயிக்கு அவருக்கு. இல்லை அதுதான். நீங்கள் மறுபடியும் செல்லு ஓகே கேட்டு பாருங்களே. இந்த நானா தொர ரோட்டு நடுவில் நாயண்டு பேண்டு வச்சு இன்னும் நாய் பேட்ட கால விரிபட்ட ஜரா. இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. These nuts, these nuts, these nuts.